உரிய அங்கீகாரம் இல்லாமல் எந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் கடும் நடவடிக்கை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 6,64,00,000 செலவில் அமைக்கப்பட்ட 5 புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் உயர்நிலை மருத்துவ கருவிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறியாமையின் உச்சத்தில் இருப்பதாக விமர்சித்தார். முடி அறுவை சிகிச்சை பிளான்ட் அது வந்து அங்கீகாரம் இல்லாம நிறைய பேர் பண்றாங்க. அதுக்கு கவுன்சில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா அங்கீகாரம் இல்லாமல் எந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் அது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏதாவது தகவல் இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும். இப்போ மொத்தத்தில் 3,38,649 குழந்தைகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார். இவங்களுக்கு படிப்படியாக கொடுத்துன்னு வருவாங்க. அந்த ஸ்கூலில் போய் கொடுக்கறது, அந்த பெற்றோர்களிடத்தில் ஒப்புதலை பெறுவது, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை பண்ணிவிடுவாங்க. இங்கே கோயம்புத்தூரில் ஆகஸ்ட்டில் பண்ண போகிறோம்.